இன்னைக்கு மே 1 உழைப்பாளர் தினம். சோ தளபதி பாத்தீங்கன்னா உழைப்பாளர் தினத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தளபதி மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் உழைப்பாளர் தினத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனா தளபதி சொன்ன அந்த ஒரு வாழ்த்து மடல் தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா இருக்கு. அப்படி தளபதி சொன்ன வாழ்த்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமா கொண்டாடப்பட்டு வருது. இந்த நிலைமையில அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே உழைப்பாளர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியும் பாத்தீங்கன்னா உழைப்பாளர் தினத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அவர் வெளியிட்டிருக்க வாழ்த்து மடல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உழைப்பாளர்களின் வளர்ச்சியே உண்மையான வளர்ச்சி என்பதை மனதில் கொண்டு அவர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்ட உறுதி ஏற்போம் அப்படிங்கிற ஒரு அறிக்கை பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. சோ தளபதி இந்த அறிக்கை மூலமா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்ப வரைக்கும் உழைப்பாளர்கள் வளர்ச்சி அடையல. சோ என்னோட ஆட்சியில கண்டிப்பா உழைப்பாளர்களுக்கான உரிமைகள் நிலைநாட்டப்படும் அப்படிங்கறத தளபதி பாத்தீங்கன்னா இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. சோ ஒரு வாழ்த்து மடல்ல கூட தளபதி பாத்தீங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்தா இதை தான் பண்ண போறேன் அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்பவே எப்படின்னா தளபதி மொத்தமா அவரோட கட்சி கொள்கைகளை சொல்லும் போது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுமே அலரும் அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.